சீமான் என்றவரும் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்தார், வெளியே கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அவர் வந்து எப்படி பேசுது, பேச்சு நடவடிக்கை சரி கிடையாது. ஒரு பொது இடத்துல எப்படி பேசணும், அனாவசியமாக பேசக்கூடாது, ஓகேங்களா? அதனால தான் அவர் சீட்டே இழந்தார். என்னோட கேட்டால் அதான் வாயினால தான் அவர் கெட்டு போனார். எங்கள் அண்ணா அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் என்ன நடவடிக்கை செய்யணுமோ, நம்மளுக்காக என்ன செய்யணும், ஆளுநர் மாளிகைக்கு நடந்தார்னா இதை விட அவர் வெளியே வந்து செய்யணும்னு அவசியமே இல்லை. அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அழுதோம், நாங்கள்லாம் அழுதுட்டு இருந்தோம். அவர் ஒரு வாட்டி வெளியே போயிட்டு அவர் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீதி பிச்சை எடுத்து பொழைக்கிற உனக்கே சொந்த காசுல 15 கோடியில நீ இடம் வாங்கியிருக்க, அத்தனை ஏக்கர் இடம் வாங்கியிருக்க. அது தெரியாம மக்கள் எத்தனை பேர் உனக்கு நிதி உதவி பண்ணிருக்காங்க. அசிங்கமாவே இல்லையாடா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள இப்ப வந்து பேசுங்கடா. கேவலமா ஒரு ஓட்டு கூட ஒரு சீட்ல கூட நின்று ஜெயிக்காதவெல்லாம் எங்களை வந்து தற்கூறின்றான். எங்களை வந்து விபச்சாரம் பண்ற பொம்பளை யார் கொடுப்பாங்க? அந்த மாதிரி பேர் யார் கொடுக்குது? என்ன தைரியத்துல அந்த மாதிரிலாம் பண்றாங்க? இவங்களெல்லாம் காலை இதை கைட்டு அடிக்கணும். இவங்களெல்லாம் இந்த மாதிரி பேசுகிற நாய்ங்களெல்லாம், சீமாலாம் அவன்லாம் ஒரு எச்ச நாய். அவனெல்லாம் மீடியா பக்கம் போனால் காரி துப்பாத ஆளே இருக்க மாட்டாங்க. அவன்லாம் எங்கள் அண்ணன் காலை கழுவி குடிச்சோட அவன்லாம் அறுவராது சீமான்றவனுக்கு. கூட இன்னொருத்தர் சாப்பிட்டேன். அவன்லாம் ஆம்பளையா? அவன்லாம் இன்னொருத்த முன்னாடி வச்சு குடும்பம் நடத்தினுக்கிற பேமானி பையன். அவன் அவ்வளோ பேச்சு என் அண்ணன் பற்றி பேசினுக்கிறான். மானகட்டை ஈத்தர அவன் ஒரு சரியான தற்கூரி. அவன் 1000 சொல்ல அவன் தற்கூரி தான். அவனை இல்லைப்பா, அவன் தற்கூரின்னு சொல்லும் போது இந்த பக்கம் கண்ணாடி இருந்திருக்கும்ப்பா, அவன் மூஞ்ச பார்த்து தற்கூரி நிற்கிதுன்னு சொல்லியிருப்பான்ப்பா அவன். அதனால அவன் தற்கூரி தான். ஆனால் எல்லாரும் சொல்லினுக்கிறான். சாட்டை துரைமுருகனும் அதே தான் சொன்னான். எந்த தொகுதியில் நின்னாலும் நான் வந்து நிற்பேன், டேய் விஜய் வா விஜய் வா விஜய். உன் கட்சியிலே முதல்ல உனக்கு சீட்டு கொடுக்கல, நீ வாய் பேசுறியா? அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். அவன் இஷ்டத்துக்கு அதை சொல்றேனே, 1 லட்சம் கொடுக்குறாங்கன்னு அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். பேசட்டும். 10 லட்சம் கொடுத்து சீமான் பைத்தியக்காரன் பேசினா கூட அவன் பேசுவான். இவன் முதல்ல யூடியூப்ல பேசாம இருந்தா இவன் தான் மனநோயாளி ஆயிடுவான். ஏன்னா பணம் வருது. அவனே ஒரு இன்டர்வியூல சொல்றான், ஒரு வீடியோக்கு 1 லட்சம் ரூபாய் தராங்க அப்படின்ட்டு. இப்போ நீ விஜயை பற்றி பேசினா தாண்டா உங்களுக்குலாம் காசு. நீ விஜயை பற்றி பேசணுன்னா உங்களுக்கு யாருக்குமே காசு கிடையாது. ஃபஸ்ட்டு சீமான் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பிடிக்கும். சே இப்படி யோசிக்கிறாரு. இப்போ வந்து மாற்றி இப்போதான் புரியுது. நம்ம இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக இந்த ஆள் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோவா? ஏன்டா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஏன்டா விஜயை பிடிச்சி தொங்குறீங்க? தனிப்பட்ட விருப்பம். நீ காரைக்குடியில் நிற்காத, வேற எங்கன்னா போய் நின்னா நீ கேட்பியா? மாட்டல்ல. ஒருத்தவங்க எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும், எப்படி பேசணும் நீ டிசைட் பண்ணக்கூடாது. விஜயை ட்ரோல் பண்ணுறாங்க. அஜித் ரசிகர்கள் ஓட்டு கிடையாது அப்படின்னு. டே எங்களுக்கு தாண்டா தெரியும், நாங்களும் அஜித் ரசிகர் தான்டா. ஆனால் எங்கள் ஓட்டே டிவி கேட்குதுடா. அதாவது சீமானுக்கு நான் சொல்ற ஒரே பதில், இதை அவர் பார்த்தாருன்னா ரொம்ப கேவல பண்ணும். எப்படி ஏன் உன் புள்ளைய தூக்கின்னு போயிட்டு எங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சுருக்கிற? என்னாச்சு இது? 50 லட்சம் தப்பா இல்லையா? சோம்பா இருக்கா? 1/2 கிலோ மாட்டுக்கறி போடா. இப்படி வரப்பா அந்த அட்ரா என்னடா இது? நான் ஜோக்கு காமிச்சுன்னுக்கிறீங்களா இங்க? நம்ம கையில வந்துட்டு ஒரே மாதிரி பேசுனா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. இந்த மாதிரி திருமணம் இலவசமா நடத்தி வைக்கிறேன், என் புள்ள இலவசமா கொடுப்பாங்க வாங்கிப்பீங்களான்னு கேட்கற அறிவு தான் உனக்கு? நீலாம் என்னடா தமிழ முதல்ல சரியா இல்லை நான் பேசுறது? ஏன்னா சரிதாமா பேசுறது? அதாவது சீமானம் வந்து கண்டுக்காதீங்க, ஏதோ பேசின்னு போவான். அவன் பேசி முதல்ல ஆட்சி அமைக்க போறது கிடையாது. 4 பேர் கூட நிற்கிறான் கை தட்டுறதுக்கு. அது சம்பளம் கொடுத்துட்றான், 200 300 கொடுத்துட்றான். இப்போ அவரோ கடைசியா வந்து எங்க ஒரு மாதிரி நடந்துக்குதுப்பா, கூட்டம் அவ்வளோ கூட்டம். என்னன்னு கேட்டா அவங்க கூட்டம் வந்து சொல்றாங்க எங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்துறாங்க, முன்னாடியே ஜிபே வந்துச்சுப்பா. நிறைய பொம்பளைங்க சொல்லிட்டு போறது. இவர் வராரு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் அவங்கள ஆதரிக்கணும். எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு தடவை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் சார்பா ஒரு மக்களா, ஒரு தொண்டனா, அவருடைய ரசிகையா நான் மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவருடைய பர்சனல் விஷயங்கிறது வேற. பர்சனல் எல்லாருக்குமே பர்சனல் இருக்கு. என் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கலாம், உங்க வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வெளியே அடுத்தவங்க கிட்ட கொண்டுட்டு போனோம்னா நம்ம குடும்பத்துக்கு நம்ம நல்லது இல்லை. அதனால யாருடைய பர்சனலை பத்தியும் பேசாம அவர் நாட்டுக்கு நல்லது செய்வாரா, நம்மளுக்கு நல்லது செய்வாரா, ஒரு அடிப்படை வசதி, ரோடு, தண்ணி, சாப்பாடு, இருக்க இடம், இது நம்மளுக்கு இருந்தாலே நம்ம நாடு நல்லா இருக்கும். ஆனா இப்போ நான் பார்க்குற எங்க ஏரியால பள்ளமா 4 வருஷமா கடந்த ரோடுங்கள்லாம் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியும் 1 மாசத்துக்கு முன்னாடியும் அந்த ரோடு போட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்க செய்யுங்க, திமுக ஆட்சியை நான் குறை சொல்ல வரல, செய்யுங்க. ஆனா அது அந்த 5 வருஷமும் செய்யணும். அரசு நமக்கு எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அப்ப இது மக்களை ஏமாத்துற வழியில தான் வரும். போட்டி 4 பேருக்கு நடந்தாதான் அது போட்டி. ஒருத்தர் மட்டும்தான்
மட்டும்தான் ஜெயிக்கணும், நான் மட்டும்தான் கலந்துக்கணுங்கிறது அது சத்தியமா போட்டி கிடையாது. உங்களுடைய நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதை மக்களுக்கு காமிச்சு நீங்க ஓட்டை பெறுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்க அப்படி பண்ணுவாங்களா இவங்க இப்படி பண்ணுவாங்களான்னு மற்றவங்களை குறை சொல்லி ஆட்சிக்கு வரணும்னோ இல்லைன்னா ஓட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க. பணம் நம்மளுக்கு தேவை கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யறதுன்னா விலைவாசி கட்டுப்பாடு இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல மக்கள் யோசிங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன். நன்றி. ஃபேமிலிக்கும் கூட்டத்துக்கும் என்னப்பா இருக்கு? மக்கள் வேற புரியுதா? அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க கூட நல்லவங்களே கிடையாது. புரியுதா? ஒருத்தவங்கள கூட நல்லவங்களே இருக்க முடியாது. அதனால ஃபேமிலியும் கட்சியும் ஒன்று சேர்க்காதீங்க. ஃபேமிலியும் இது ஒன்று சேர்க்காதீங்க. இது விஜய் வருவாரு, நல்லது செய்வாரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். மற்றவங்களை பத்தி சொல்லக்கூடாது. புரியுதா? எங்களை நாங்க சொல்லிக்கிறோம். சிங்கம் எப்பவுமே சிங்களா தனியா வருது பாரு. சிங்கம் எப்பவுமே சிங்களா வந்து நிக்குது பாரு. அதை நான் சொல்லுங்க, சிங்கம் சிங்கம் தான். யாரையும் கூட்டணி சேர்க்கல, யாரும் வேணாம். நான் நிக்கிறேன். எங்க கூட யார் வேணாலும் நில்லுங்க, எங்களுக்கு பின்னாடி யார் வேணாலும் நில்லுங்க. அதே புரிஞ்சுங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கீங்க. சிங்கம் எப்படி வருது பாரு, சிங்கலா வந்து நிக்குது. அந்த சிங்கலா வந்து ஜெயிச்சு காட்டுவார் பாரு. அந்த மைக் அது கொடுங்க. யாரை பத்தி பேச வேணாம், நாங்களா தான் பேசுறோம். அதாவது சீமானுங்க நான் சொல்ற ஒரே பதில், இதை அவர் பார்த்தாருன்னா ரொம்ப கேவல பண்ணும். இப்படி 15 வருஷமா ஆட்சி அமைக்க முடியல. அங்க போறாரு இங்க போறாரு, விவசாயம் தான். இங்க கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் தராங்க. அன்னபூர்ணி சூப்பர் டீலக்ஸ் சிலிண்டர் தராங்க தளபதி. உடனே ஒரு வைத்தறிச்சல், எவ்வளவு கொடுத்தாலும் அரிசி நாங்க தரோம், நீயா கொடுக்குற? நீயே உன் புள்ளைய தூக்கின்னு போயிட்டு எங்க தமிழன் தான் வேணும், இந்த நாட்டுக்கு தமிழன் தான் இருக்கணும்ட்டு அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சுருக்கிற. என்னாச்சு இது? 50 லட்சம் தப்பா இல்லையா? எதுக்கு உன் பிள்ளை அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற? தமிழ்நாட்டுல ஏன் இது தமிழ் மீடியம் படிக்க வையா? அவ்வளவு இது எதுக்கு? என்னவோ தமிழுக்காக போராடிட்டு இருக்கிற ஒரே ஆள் அப்படின்றாரு, யாருமே அதை பத்தி பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதான் பேசினே தான் இருக்காரு தவிர ஆட்சி அமைக்கல. ஏன் மக்கள் நம்பல? பேசுறது அப்படி ஒரு இடத்துல போயிட்டு, அதாவது மாட்டு நம்ம சிவனுடைய வாகனம்ன்றாங்கம்மா. அதாவது என்னன்னா கோமாதா அப்படின்றாங்களாம். நம்ம கோமாதா நம்மலாம் சுத்தமா இருக்கணும் தமிழ்ன்றான். இன்னொரு பேட்டியில சோம்பாருக்கா 1/2 கிலோ மாட்டுக்கறி போடா, இப்படி வரப்பா அந்த அட்ரா. என்னடா இது? நான் ஜோக்கு காமிச்சுன்னுக்கிறீங்களா இங்க நம்ம கையில வந்துட்டு? ஒரே மாதிரி பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அப்படி பேச மட்டும்தான் லாய்க்கினா வண்டியா எடுத்துன்னு போயிட்டு அங்க பிரச்சாரம் பண்ற பேர்ல நீ அசிங்கப்படுத்திக்க கூடாது. இப்ப கடைசியா பேசிக்கிறா போல, எல்லாமே ஃப்ரீயா தராங்க, இது ஃப்ரீயா தராங்க, இந்த மாதிரி திருமணம் இலவசமா நடத்தி வைக்கிறாங்க, என் புள்ள இலவசமா கொடுப்பாங்க, வாங்கிப்பீங்களான்னு கேட்கற அறிவு தான் உனக்கு? நீலாம் என்னடா தமிழ முதல்ல? சரியா இல்ல நான் பேசுறது? ஏன்னா சரிதாமா பேசுறது. அதாவது சீமானை கண்டுக்காதீங்க, ஏதோ பேசின்னு போவான். அவன் பேசி முதல்ல ஆட்சி அமைக்க போறது கிடையாது. 4 பேர் கூட நிக்கிறான் கை தட்டுறதுக்கு, அது சம்பளம் குத்துறான், 200 300 குத்துறான். இப்போ ஒரு கடைசியா எங்க ஒரு மாலை நடந்துக்குதுப்பா, கூட்டம் அவ்வளோ கூட்டம். என்னன்னு கேட்டா அவங்க கூட்டம் சொல்றாங்க எங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்துறாங்க, முன்னாடியே ஜிபே வந்துச்சுப்பா. நிறைய பொம்பளைங்க சொல்லிட்டு போறது. சிங்கம் எப்பவுமே சிங்களா தனியா வருது பாரு. சிங்கம் எப்பவுமே சிங்களா வந்து நிக்குது பாரு. அதை நான் சொல்லுங்க, ஃபேமிலிக்கும் கூட்டத்துக்கும் என்னப்பா இருக்கு? ஃபேமிலி வேற, மக்கள் வேற. புரியுதா? அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க கூட நல்லவங்களே கிடையாது. புரியுதா? ஒருத்தவங்கள கூட நல்லவங்களே இருக்க முடியாது. ஓட்டு போடுங்க, விஜய்க்கு வாய்ப்பளிங்க, விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும். குடும்பத்தை பத்தின்றது பர்சனல் திங்ஸ், நம்மளுக்கு தேவை பொலிட்டிக்கல் திங்ஸ். அவரே நம்மளுக்கு இத்தனை வருஷமா பொலிட்டிக்கல்ஸ் பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா
சொல்றாரு. கஷ்டமா இருக்கும். கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாரு கோட்டையா இருந்தாலும் சரி, நல்லவங்க எப்பவுமே வந்துதான் நிற்பாங்க. கோட்டைலாம் கிடையாது, இது மக்களோட தீர்ப்பு. மக்கள் சொல்லணும் இது கோட்டை சொல்லணும். இது 3 லட்சம் ஓட்டு இருக்கு. எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு? 2 லட்சத்துக்கு மேல. அவருதான் முதலமைச்சர். நாங்க கொடுத்ததுதான் திமுகவுக்கு வந்து இது கோட்டைன்ட்டு அந்த கோட்டை திருப்பி போடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால விஜய் மட்டும்தான் இதுல வருவாரு. யாரையும் நாங்க குத்தம் சொல்ல, ஆனா நாங்க தான் வருவோம். காட்டுறோம். இது சேலஞ்ச். இல்ல, அவங்க ஃபேமிலி வச்சு விமர்சனம் பண்றாங்க. என்னன்னா அவர் சொன்னதே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் கேக்குறாங்க. எப்படி வந்து மக்கள் பண்ணுவாரு? நாங்களாம் பக்கம் அதிமுக தான். மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் வரட்டும். அவர் நல்லதை செய்ய வராரு. எல்லாரும் கெட்டதை செய்யறவங்க நல்லது செய்ய வராரு. நம்ம பிள்ளைங்க, நம்ம சமுதாயம் எல்லாம் நல்லா இருப்பாங்க. நாங்களாம் பக்கா அதிமுக கட்சி. நாங்க போடுற ஓட்டு இப்ப விஜய்க்கு தான் போட போறோம். தயவு செய்து ஜனங்கள்லாம் அவர் வருத்தப்பா, அவர் பேசுற கருத்தெல்லாம் பாத்தீங்கல்ல, எல்லாம் நல்லா இருக்கு. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. எவ்வளவு பேர் கெஞ்சாச்சின்னு, எவ்வளவு போதை, எவ்வளவு எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒரு விடுதலை கிடைக்கும். எவ்வளவு அநியாயம் நடக்குது. ஒரு சின்ன புள்ளிங்களை பார்க்க மாட்டேன்றாங்க. 7 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? ஏன் அதெல்லாம் அமைச்சர் முதலமைச்சருக்கு தெரியாதா? எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா சொல்றேன், விஜய் ஓட்டு போடுங்க. விஜய்க்கு வாய்ப்பு அளிங்க. விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? வருவாரா? அவன் வரமாட்டான். இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? தலைமை பண்புக்கு துளி கூட தகுதி இல்லாத ஆள் தான் சீமான். சீமான் என்ன கேட்கிறாரு? இலவசமா மிக்ஸி கொடுக்குறான் வாங்கிப்ப, இலவசமா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறான் வாங்கிப்ப, இலவசமா புள்ள தர்றேன்னு சொல்லுவான் வாங்கிப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு என்னப்பா, மாசம் மாசம் திரள் நிதின்ற பேர்ல அமௌண்ட் வருது, அதை வச்சு உங்க புள்ள ஊட்டிகளை காப்பாத்திப்பீங்க. பாவம் இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அரசு சார்பா கொடுக்கக்கூடிய இலவசங்களை, அதை வாங்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்களை நாளைக்கு புள்ள கொடுப்பான் வாங்கிப்பியா அப்படின்னு இவ்வளவு கேவலமா வன்மமா பேசுறீங்களே. தமிழ்நாட்டு பெண்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. நேற்று திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டு பெண்களை விபச்சாரின்னு விமர்சனம் பண்ணா அதுக்கு ஆதரவு கொடுத்த சீமான் இன்னைக்கு நாளைக்கு இலவசமா புள்ள தரேன்னு சொல்றான் வாங்கிப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு கீழே 20 பேர் கூமுட்டைகள் கைதட்டிக்கிட்டு இருக்குங்க. இந்த கைதட்டின கூமுட்டையெல்லாம் நல்லா யோசிச்சு பாத்துக்க. அரசு சார்பா வந்த இலவசங்களை உன் குடும்பத்துல உன் அம்மா, உன் அக்கா, உன் தங்கச்சி யாருமே வாங்கினது இல்லையா? இந்த கேள்வி உன் குடும்பத்து பெண்களுக்கு தான். ஆனா இது தெரியாம நீ சீமான் பேசுற எல்லாத்துக்கும் கைதட்டிக்கிட்டு இன்னும் கூமுட்டையாவே இருந்தீங்கன்னா இதை விட இன்னும் கேவலமா உன் குடும்பத்து பெண்களை விமர்சனம் பண்ணுவாங்க. அதையும் நீ கேட்டுதான் ஆகணும். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறது. எப்போதும் போல மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை, திரள் நிதி திரட்சி. நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியும். அவர் பண்றது வேடிக்கை. சரி, அண்ணனோட வேடிக்கைகளை பாத்துருவோமா? இப்ப உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியே வர போறது. அண்ணன் விவசாயிகள் விவசாயம்னு பேசுறாரு. அண்ணனுக்கு வர வருமானத்திலயோ இல்ல அண்ணனுக்கு வந்த திரள் நிதியிலயோ ஒரு ஏக்கரா இடம் வாங்கி போட்டு அரசியல் மேடைகள்ல பேசுற நேரம் போக பாக்கி இருக்கிற நேரங்கள்ல அந்த விவசாய நிலத்துக்கு போய் இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பயிர் போடுங்க, இந்த மாதிரி இயற்கை உரம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி விவசாயத்தை இன்னும் ஊக்குவிச்சிருக்கலாம்லன்னு. ஏன்னா இப்படி நீங்க விவசாயியா இருந்து பேசும்போது இன்னும் 10 பேருக்கு ரீச் ஆகல. நீங்க சேத்துல இறங்காம மேடையில மட்டுமே விவசாய பத்தி பேசுறீங்க. அண்ணனோட அடுத்த வேடிக்கை என்னன்னா, அண்ணன் கட்சி நடத்துறதுக்கு திரள் நிதி வாங்குறாரு. சரி, கட்சி நடத்தணும்னா பணம் தேவைப்படும், அது கரெக்ட் தான். சரி, அப்ப அண்ணன் வந்து சினிமாவில் இப்ப LK படத்துல நடிச்சீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 10 படங்கள்ல நடிச்சு அந்த வருமானத்தை வச்சு ஏன் கட்சி நடத்தக்கூடாது? ஏன்னா உங்களுக்கு உதவுற பல தம்பிகள் இன்னைக்கும் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க தம்பிகளுடைய கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு சினிமா பின்புலம் இருக்கு, நீங்க சினிமாவில்
நடிச்சு அந்த காசை பயன்படுத்தலாமே. அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, இதையும் விடுங்க. அடுத்த வேடிக்கை என்னன்னா, தமிழ் தான் உயிர்னு பேசக்கூடிய நம்ம அண்ணனோட பையன் படிக்கிறதுக்கு ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் இல்லைங்க இந்த மொத்த தமிழ்நாட்டுல. நம்ப முடியல. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடுல லண்டன் கணக்கு ஆயிடுச்சுங்க. எல்லா வில்லேஜ்லயும் ஊர்லயும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்கு, தமிழ் மீடியமே கிடையாது. இதை விட பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? நீங்க என்ன தப்பு பண்ணதுனால தோத்தீங்கன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு இன்னைக்கும் மக்களை குறை சொல்றீங்க பாத்தீங்களா? இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு தோத்தங்கிறதுனால அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் தப்புன்னு சொல்ற மாதிரி இருக்கு. யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம ஊருக்கு 1000 உபதேசம் சொல்லிடலாம், 1000 அறிவுரை சொல்லிடலாம். ஆனா அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நாம வாழ்ந்து காட்டணும். மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததா உங்களை சந்திப்பேன். டிவிக்கு ஓட்டு போட்ட எவன்டையாவது கூப்பிட்டு எந்த தொகுதியில எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் விடை போகாத வீரன் என் தம்பி ஜாக்கப் அவர்களுக்கு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, முதலமைச்சர் நாற்காலியில நீ உட்கார வை. ஒரு மீனவன் அவன் தொட்டுட்டான்னு வச்சுக்கடா, ஏய் என்ன சீமான் சொன்னா தொட்டுட்டாங்க, காலையில கையெழுத்த போட்டு பதவி விளையிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நாங்க பைத்தியக்கார ஏதோ சீரியஸா சொல்ல வரோம் பார்த்தா ராஜினாமா பண்றோம். ரெண்டே பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத அந்த ஸ்டாலின் சாரா, இல்லை மக்கள் விரும்புகிற இந்த விஜயா அந்த டிவிக்கேவா இந்த டிஎம்கேவா? மாற்ற சரியா தேர்ந்தெடுங்க. இந்த புதுசா ஒருத்தன் வந்திருக்காப்ல தாவேக்கான்னு சொல்லி சந்தி சிரிச்சு அந்த பக்கம் போகாதீங்க. தமிழ்நாட்டை சர்வனா. இப்ப கூட பாருங்களேன், விஜய் விஜய் விஜய்னு அழுகுறானுங்க. இவனுங்க அரசியல் யாரை எதிர்த்து? திராவிடத்தை பார்ப்பன கடப்பாறை கொண்டு உடைப்போம்னு சொன்னாரு அண்ணன் சீமான். ஆனா இன்னைக்கு போராடம் பூரா விஜய் விஜய்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. உங்க கட்சி பேரு நாம் தமிழர் கட்சின்னு வச்சதுக்கு பதிலா நாம் அழுகும் கட்சி அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா எங்க போனாலும் விஜயை பத்தி அழுகுதான், ஒரே அழுக. ஒரு பக்கம் இடும்பாவனா, ஒரு பக்கம் சாக்கடை, ஒரு பக்கம் உங்க நொன்ன, இன்னொரு பக்கம் தொண்டன் வேட்பாளர் எங்க நிப்பாட்டின பூரா விஜய் விஜய் விஜய்னு அழுதுகிட்டே தான் இருக்கானுங்க. நீங்க அழுகுறா. ஏன்னா இதெல்லாம் எப்படி எதனால தெரியுமா? இவ்வளோ வருஷமா 15 வருஷமா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பொய்களையும் உருட்டுகளையும் பல கதைகளையும் சொல்லி சேர்த்து வச்சிருந்த நம்ம அண்ணன் திடீர்னு நேத்து வந்த விஜய் மொத்த கூட்டத்தையும் அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டா வயிற்றுச்சல் ஆகத்தானே செய்யும். நீங்க அழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி அழுகிறத பார்த்து இன்னும் கொஞ்சம் உங்க கூட இருக்க அந்த 10-15 பேரும் மொத்தமா போயிடுவாங்க. இந்த தேர்தலில் கண்டிப்பா பார்ப்போம். அழுகுங்க, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? நடிகன் சீமான் நமக்கு செஞ்ச துரோகங்கள்லாம் என்னென்னு தெரியுமா? கால குடும்பத்தெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. நிலையற்ற கொள்கை கருத்துடைய தலைவன் அப்படின்னா நடிகன் சீமான் தான். அதுக்கு சாம்பிள் இந்த இருக்கு, பாத்துட்டு வாங்க. எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால குடும்பத்தெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, என்ன உடன் பிறந்தார்களே, தூங்காதே தம்பி தூங்காதே. பெரியார் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது கேளாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துருப்பாரு. அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துருப்பாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசி பேசி பல கதைகளை சொல்லி பல இளைஞர்களின் வாழ்க்கையை அழிச்சு வச்சிருக்காரு நடிகன் சீமான். இதனாலதான் இளைஞர்கள் யாரும் சீமானை பின்பற்ற வேணாம், கடைசி வரைக்கும் உன்னோட கொள்கை என்ன, உன்னோட நிலைப்பாடு என்னன்னே தெரியாம சீமான் மாதிரி இப்படி மாத்தி மாத்தி உளறிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்துரும்னா படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா.